ரெண்டு எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர்னு ஒரு இடத்துல கூட அவர் சொல்லலை, மோடி சொல்லலை. அஃப்கோர்ஸ் அமித்ஷா சொன்னார், நான் ஒத்துக்கிறேன். இவங்க என்ன தான் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்தாலும் வியாகியானம் கொடுத்தாலும் சமாளிச்சாருனாலுமே ஒருவேளை அவங்க அலையன்ஸ் ஜெயிச்சதுன்னா தட் வில் பி என்டிஏ கவர்மெண்ட் தான். அது பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம யோசிக்க வேண்டியது, மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க அலையன்ஸில் அவங்க சீட் ஷேரிங்லாம் முடிச்சு முன்னால் போய்கிட்டே இருக்காங்க. உங்களால் அதை ஆரம்பிக்கவே முடியலையே. நீங்கள் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? இப்போ உங்களை எப்படி அவர் பிஜேபி அதிமுகவை எப்படி அமித்ஷா உள்ள வளைச்சாரு? இன்னும் கொள்கை கூட்டணி அது. அவங்க 1000 இருந்தாலும் கொள்கை கூட்டணி. உங்க 2 பேருக்கும் அடிப்படையிலே வித்தியாசம். கொள்கை கூட்டணி இல்லைங்கிறாரு. அது எப்படி கொள்கை கூட்டணி ஆக முடியும்? அங்க காங்கிரஸும் டிஎம்கே எப்படி கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க, அங்க விசிகே இருக்கிறாங்க, அது எல்லாருமே எப்படி கொள்கை கூட்டணின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. இபிஎஸ் அப்படிதான் சொல்லுவார். ஏன்னா பிஜேபி எதிர்ப்பில் அவங்க அத்தனை பேரும் உறுதியா இருக்காங்க. அஃப்கோர்ஸ் தேமுதிக உள்ள வந்தோன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் மாறுது, நான் ஒத்துக்கிறேன். அதர்வைஸ் அது பாலிசி கோஹரன்ஸ்னுவாங்க ஆங்கிலத்தில், அது இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? போன பிப்ரவரியில் எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு? 26, 36, 46 பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னாரு. 2 மாதம் முடியல அமித்ஷாவோட மேடையில் உட்காந்துருக்காரு. அவங்க அடிச்சுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க, அவங்க அலையன்ஸை கையெழுத்து போட்டாங்கங்க. அவங்க அலையன்ஸ் இன்டாக்ட்டுங்க. உங்கள் அலையன்ஸ் கதைக்கு உங்கள் கதைக்கு வாங்க. ஏன் உங்களால் இன்னும் ஆரம்பிக்க முடியல? வழக்கமாக ஏடிஎம்கே தான் முந்திக்கும். இன்னொரு ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. பிஜேபி உங்களை நிர்பந்தப்படுத்தி தான் அந்த பக்கம் இழுத்துட்டு போச்சு. தான் ஃபேக்ட். திஸ் இஸ் பாலிடிக்ஸ். அதே தான் திமுகவை காங்கிரஸ் 2011 கம்பல் பண்ணி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் வலியது எஞ்சும் ஆர்ட் ஆஃப் பாசிபிள், விபி சிங் சொன்ன மாதிரி. அதனால் அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே போக வேணாம். அது முடிஞ்சு போன 10-15 நாள் ஆக போகுது, கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது அலையன்ஸ். அவங்க அலையன்ஸ் முடிஞ்சு போய் அதை இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்க இன்னும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடி தான் இன்னும் பிரைம் மினிஸ்டர் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பார்த்தா, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தனித்து தான் நிற்க போகிறோன்னு ஆலோசனை சொன்னால் கூட விஜய் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கக்கூடியவர்களை நாங்கள் கூட்டணியில் சேர்ப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோதான். அப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை? ஆனால் அந்த பேச்சை அவர் ரசிக்கிறார். அந்த பேச்சை அவரை கட்சி சார்ந்தவங்களே விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த வதந்தியை மக்கள் மத்தியில் குறிப்பிட்ட சில பத்திரிகையாளர்கள் மூலமாக விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்டிஏக்கு போக மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர் தனியாக தான் போகிறார். விஜய் தனியாக தான் போகிறார். விஜயும் எடப்பாடியும் ஒன்றா எப்படிங்க இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இது இப்போ ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும் சீட்ஸ் எல்லாம். இந்த நேரத்தில் 11th ஹவரில் இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வாய்ப்பே கிடையாது இதுக்கு. எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா ஏற்றுக்கிட்டாரு. ஒருவேளை அலையன்ஸுக்கு மெஜாரிட்டி வந்துன்னா மோடியும் ஏற்றுப்பார். அதில் ஒன்றும் சிக்கல் கிடையாது. பட் அதில் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அது பிஜேபி இடம் பெறக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்கும். ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னா. அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. 4 கார்னர் ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 4 முனை போட்டினா அது திமுகவோட தேர்தல். பெரிய அளவில் இதில் மண்டியை பொழந்துட்டு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், 4 முனை போட்டினா அது திமுகவுக்கான தேர்தல் தான் அது.